அவுதுல்லாஹிமின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 674வது நாளை எட்டுகிறது. இந்த 674வது நாளில் பல முக்கியமான நகர்கள் இஸ்லாமிய உலகில், அது என்னவென்றால், ஈரானுடைய தலைமையில் முஸ்லிம் நாடுகள் அணி சேர்கின்றன என்ற அறிவிப்பு எல்லா ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நமக்கு தெரிந்து ஈரானுடைய தலைமையில் இந்த முனாஃபிக் அரபு நாடுகள் நிற்குமா என்பது சந்தேகமாக இருந்தாலும், இப்போது அவர்கள் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், முஸ்லிம் நாடுகளின் ஐக்கிய நாட்டு சபை என்று நான் சொல்லுவேனே, அதில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் முழு காசாவை ஆக்கிரமிக்க வரும்போது எல்லோரும் ஒருங்கிணைந்து தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு நடக்கும் என்பதில் எல்லோருக்கும் நேயர்களுக்கும் சந்தேகம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக ஈரான் செய்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஈராக்கில் இருக்கின்ற இஸ்லாமிய போராளிகளை ஒருங்கிணைத்திருக்கிறது. அமெரிக்கா உருவாக்கி வைத்திருந்த பல்வேறு போர்க்குழுக்களும் அந்த மக்களை கபலீகரம் செய்து கொண்டிருந்ததுக்கு எதிராக பாப்புலர் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள், மக்களுடைய இயக்கம் என்று ஒன்று அங்கு தொடங்கியது. அதை அமெரிக்கா தடை செய்ய வேண்டும் ஈராக்கிய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது. நேற்று ஈரானுடைய சுப்ரீம் கவுன்சில் மெம்பர், அதாவது சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் அது லாரிஜானிங்கிறவர் ஈராக்கு சென்று ஈராக்கினுடைய சுப்ரீம் அட்வைசர் காசிம் அல் அராஜியை சந்தித்திருக்கிறார். ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும், நாம் போர் செய்ய வேண்டும், இங்கே இருக்கின்ற அமெரிக்க குழுக்களை அடித்து தகர்க்க வேண்டும், இதற்கு ஈரான் வலிமையாக துணை நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஈரான் ஒரு உத்தரவாதத்தை ஹூத்திஸுக்கும் கொடுத்திருக்கிறார், வலிமையான தாக்குதலை நாம் நடத்த வேண்டும் என்று. அப்போ ஈரான் சரி செய்து வைத்திருப்பதிலிருந்து நத்தியானுகுவினுடைய காசா ஆக்கிரமிப்பு திட்டம் பெரிய அளவில் அடி வாங்கும் என்பது தெரிகிறது. அதே போல லெபனானில் ஈரானுடைய அலி காமினி அவர்களுடைய அட்வைசர், நமது இமாம் கொமேனி அவர்களுடைய காலத்தில் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்தவர், இப்பொழுது அலி காமினிக்கு அட்வைசராக இருக்கிறார், ஆலோசகராக. அவர் சொல்லியிருக்கிறார், ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே வைக்காது, அதற்கு ஈரான் என்ன வேண்டுமானாலும், என்ன உதவி வேண்டுமானாலும் செய்யும் என்று ஹிஸ்புல்லாவுக்கும் அல்லது ஈரானில் வாழ்கின்ற முஜாஹிதுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கிறது. இப்போ 2 ஃப்ரண்டை ஈரான் தயார் பண்ணிட்டு, ஒன்று ஈராக்கு, ஒன்று லெபனானில் உள்ள அந்த குழுக்கள். ஈரான் பலமா பின்னணிக்கும்னா இஸ்ரேல் அந்த லெபனானுடைய இராணுவம் கொஞ்சம் காலை பின்ன வச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆக இப்படி இந்த கூட்டு ஒருவேளை வேலை செய்யலாம். இந்த அரபு நாடுகள்லாம் எந்த அளவுக்கு உதவி செய்வோம்னு தெரியல. ஆனா ஈரானு அரபு நாடுகள் உள்ள அமெரிக்க தளங்களையும் குறிவைக்கிறது. நேற்று இது எதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், நேற்று அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு பக்கத்தில் எந்த டூரிஸ்டும், எந்த உல்லாச பயணிகளும் போகக்கூடாது என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒருவேளை இந்த அரபு நாடுகள் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய முன் வந்தால் அவரை தாக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறது. அதில் இன்னொரு பெரிய நிகழ்வு, இஸ்ரேலில் இந்த F-35 இந்த குண்டுகளை போட்டு தானே மக்கள் அழிக்கணும். அதில் நூற்றுக்கணக்கான இந்நாள் விமானிகள் நாங்கள் சண்டைக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்லாமல், அவர்களெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நத்தியான்ஹூக்கு எதிராக. இப்போ உலகமே நத்தியான்ஹூக்கு எதிராக இருக்கிறது. உலக மக்கள் எல்லாம் நத்தியான்ஹூக்கு எதிராக இருக்கிறார்கள். இதனால் நத்தியான்ஹூ விட்காஃபை கூப்பிட்டு ஏதாவது சமாதானமா பேசி ஏதாவது பண்ணிடலாமாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ ஒருபடி கீழே இறங்கியிருக்கான். இதனிடையே போராளிகள் சும்மா இருக்கல. போராளிகள் எந்த அளவுக்கு தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ரஃபா, கான்யூனிஸ் இந்த ரெண்டையும் சுற்றி இஸ்ரேலிய இராணுவம் வைத்திருந்த எல்லா ஏற்பாடுகளையும் தவிடுபடி ஆக்கிவிட்டார்கள். நேற்றும் கான்யூனிஸ் இல்லை ஈஸ்ட் வெஸ்ட்
சதன் கான்யூனிஸ்ல பயங்கரமான தாக்குதலை நடத்தி 75 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். அவர்களை ஒட்டுமொத்தமா ஓடினவனையும் துரத்தி துரத்தி சுட்டு அழித்து விட்டு ஆயுதங்களை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். நேற்று நான் நம்மளுடைய ஸ்பெஷல் வீடியோவில் சொன்னேன், கான்யூனிஸுக்கு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரஃபாலையும் அதே மாதிரி அங்கிருந்து போன மக்கள் அங்கே வந்துகிட்டு இருக்காங்க. ரஃபாவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாரு? போராளிகள். அப்போ இவங்களுடைய தாக்குதல்ல நம்ம சாதாரணமாக செய்தி சொல்லும்போது நமது சேனல்ல கான்யூனிஸில் 4 தாக்குதல் நடந்து, ரஃபால 4 தாக்குதல் நடந்து, இத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள் அல்லது காயம்பட்டார்கள் என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல பேட்டர்ன், ஒரு நல்ல பிளானிங் இருந்திருக்கு. அந்த நல்ல திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த கான்யூனிஸையும் ரஃபாவையும் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எல்லாத்தையும் அடித்து நிமித்திக்கிட்டு அங்கே மக்கள் திரும்ப வருவதற்கான ஏற்பாடை பண்ண வேண்டும் என்பதுதான். நேற்று நம்ம பட்டியலிட்டால், தனித்தனியாக பட்டியலிட்டால் ரொம்ப பெருசாக போகும். 16 தாக்குதல்களை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். இதுல 8 தாக்குதல்கள் கான்யூனிஸையும் ரஃபாவையும் சுற்றியே. இப்போ எந்த அளவுக்கு போயிட்டுனா, பிலடெல்பியாவை காரிடரை ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது போயிட்டு இருக்கு. நேற்று கலீல் அல் ஹயா என்ற ஹமாஸோடைய மீடியேட்டர் எகிப்துக்கு போயிருக்காரு. அவங்கள்ட்ட பல காசா விஷயங்களை பற்றி பேசுவதற்கு. எகிப்து என்ன மாதிரியெல்லாம் முனாஃபித்தனம் பண்ணதுன்னு நமக்கு தெரியும். எகிப்துல ஒரு ஜனநாயக ரீதியான மன்னராட்சி நடக்கு. இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய பிளான்டட் சிசி அங்கே ஆட்சியில் இருக்காரு. அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ ரஃபாவை பாலஸ்தீனர்களுக்கும் உனக்கும் தான் உள்ளது, நீ அதை ஓப்பன் பண்ணதுக்கு நாங்கள் ஒரு பகுதி அழகாக கொண்டு வந்துட்டோம். இனி அடுத்தது பிலாடெல்பியாவை நீ கையகப்படுத்திட்டேன்னா இந்த ஃபுட் ஷார்ட்டேஜ் இது நின்று போயிருக்கு. இதனிடையே இஸ்ரேலு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தை பார்த்து வழி இல்லாமல் நேற்று ரஃபா வழியாக 124 ட்ரக்கு உணவுப் பொருட்கள் காசாக்குள்ளால போயிருக்கு. ஆனால் அதை அப்படி அனுப்பிட்டு இந்த பக்கம் தன்னுடைய இராணுவத்தையும் தன்னுடைய கூலிப்பட முனாஃபிகள் இருக்கான அவங்களையும் விட்டு லூட் பண்ண தொடங்கியிருக்கான். ஹமாஸ் ஒரு அளவுக்கு லூட் பண்ண தொடங்கினாங்கன்னு தெரிஞ்ச உடனே சண்டை போட்டாங்க. அதனால ஓடி போய் விட்டார்கள். அதில் ஓரளவுக்கு மக்கள் போய் சேர்ந்துருக்கு. ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 ட்ரக் வரைக்கும் போனாதான் காசால பட்டினி தீரும். ஆனால் இது இப்போ 83ல் இருந்து நேற்று இன்னைக்கு 124 உயர்ந்திருக்கிறது. அதை தவிர பெரிய இது இல்லை. அடுத்தது ரஃபாலையும் நேற்று தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். ரஃபா தாக்குதலுக்கு இந்த பேட்டனை தான் எல்லா இராணுவ நோக்கர்களும் சொல்றாங்க. இதை ஹமாஸோடைய போராளிகளில் பேரறிவிக்கப்படாத, பேரை சொல்ல விரும்பாத சிலரும் சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய தாக்குதல் ஏனோ தானோன்னு இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போது அடிக்கணும்னு நாங்கள் பண்ணலை. எங்களுடைய ஒவ்வொரு புல்லட்டுக்கும் மேக்சிமம் பெனிஃபிட் இருக்கணும். அதெல்லாம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங், ஒரு தொலைநோக்கோட தான் செய்கிறோம். இப்போ 2 ஏரியாவை கிளியர் பண்ணி எங்க மக்கள் வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்ய முடியும் தெரியுமா? கான்யூனிஸ்லையும் ரஃபாலையும் வான்வழியாக குண்டு போடலாம். இப்போ பைலட்டுகள் ஸ்ட்ரைக் பண்றான், அது வேற விஷயம். இஸ்ரேல்ல வான்வழியாக தாக்குதல் நடத்தலாம். இந்த வான்வழியாக தாக்குதல்ல சிலர் ஷஹீதாவாங்க. அது அந்த மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்களா, டெத் இஸ் ப்ரிஃபரபிள் டு பிரெட், நீ கொடுக்கக்கூடிய ரொட்டி துண்டை விட மரணமே எங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்ல தொடங்கி விட்டார்கள். ஆக இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது. அடுத்தது நான் அந்த ஜேர்னலிஸ்ட் 5 பேரை கொலை செய்தான் பாருங்க. அதில் அனஸ் அல் ஷரீஃப்ங்கிறவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவரை உலகமே பாராட்டுது இன்னைக்கு. ஏன்னா இஸ்ரேல் உடைய பட்டினி சாவுகள், அமெரிக்காவினுடைய காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன், இதுக்கு 2க்கும் பின்னாடி உள்ள சதிகள் அத்தனையும் கள ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தியவர். அவர் ஷஹீதாயிட்டாரு. அவரோட கேமராமேன் ஷஹீதாயிட்டான். இன்னொரு ஜேர்னலிஸ்டும் ஷஹீதாயிட்டாங்க. அவங்கள நேற்று நல்லடக்கம் பண்ணி இருக்கிறார்கள். நல்லடக்கம் பண்ணிட்டு இந்த ஜேர்னலிஸ்டுகளை கொலை செய்ததை பற்றி தனி ஆய்வு ஒன்று நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்து இருக்கிறது. அதை பாலஸ்தீனியன் ஜேர்னலிஸ்ட் ப்ரொடெக்ஷன் சென்டர் அதுவும் நேற்று ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறது. அதே போல IFJ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், இதில் என்ன வேடிக்கைன்னா அமெரிக்காவும் யூகேயும் கூட கண்டிச்சிருக்கு. ஆக இப்படி அந்த பத்திரிகையாளர்களை கொலை செய்வது எதுக்குங்கிறத நேற்று சிஃபா ஹாஸ்பிட்டலுடைய தலைவர் ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். எதுக்கு கொலை செய்கிறாங்கன்னா, சில சிஃபா ஆஸ்பத்திரியில் சில கொலைகளை செய்து கொண்டு இருந்தார்கள். அதை இவங்க 2 பேரும் நின்று எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிஃபா ஹாஸ்பிட்டலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அநியாயங்களையும் வெளியில் உலகத்துக்கு தெரியாமல் தடுப்பதற்காகவே இந்த கொலை. ஆனால் நேற்று ஹமாஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களை ஆஸ்பத்திரிக்கு உள்ளால புகுந்து கொலை செய்தவனா அருமையாக போய், ஏன்னா முதல்ல டெண்டில் குண்டு போட்டான், அவங்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் வச்சு தான் அவர்கள் இறந்தார்கள். அதற்கு காரணமாக இருந்தவர்களை நேற்று கண்டுபிடித்து ஹமாஸ் கொலை செய்து விட்டார்கள். சினிப்பு தான்.
சொல்றாங்க. அப்போ இந்த கண்டனம் ஒரு பக்கம், அது எந்த பலனையும் நமக்கு தராதுங்கிறது நம்ம கான்செப்ட். ஆனால் நேற்று நடந்த இது இஸ்ரேலிய இராணுவத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இப்போ இஸ்ரேல்ல எவனும் குண்டு போட வரமாட்டான், உன்னுடைய காசா திட்டத்துக்கு நாங்க வரமாட்டோம் தெளிவா சொல்றாங்க. இது நத்தியான்ஹூனுடைய ஹரஸ் பத்திரிகையில வந்த சிறப்பு தலைப்பு என்னவென்று சொன்னால், நத்தியான்ஹூட த பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நத்தியான்ஹூ டிபெண்ட்ஸ் ஆன் காசா ஜெனோசைடு. பயங்கரமான தலைப்பு. ஒரு இஸ்ரேலிய பத்திரிகைக்கு இது பயங்கரமான தலைப்பு. காசா படுகொலைகளை வைத்துத்தான், கூட்டு படுகொலைகளை வைத்துத்தான் நத்தியானுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்று. அடுத்து நேற்று நடந்த பல்வேறு தாக்குதல்ல ஹூத்திஸ் அமெரிக்கானுடைய ஃபிளீட் எல்லாம் வந்திருந்து பாருங்க. இத ஈரானுடைய மிசில் ரெண்டனா அப்படி பறந்துருக்கு. அது கடல்ல வெற்றிடத்துல தான் விழுந்துருக்கு. ஆனா அமெரிக்கால இருந்து வந்த ஃபிளீட், நாங்க மிடில் ஈஸ்டுக்கு அனுப்புறோம்னு மத்திய கிழக்கு அனுப்புறோம்னு சொன்ன ஃபிளீட் எல்லாம் அப்படியே தங்களை இடம் மாற்றி கொண்டு போக வேண்டியது ஆயிட்டு. இதுக்கடையில புகுந்து ஹமாஸ் நேற்று பரேட் நடத்தினாங்கிறத ஸ்பெஷல் வீடியோல சொன்னோம். ஹமாஸ் நேற்று இன்னும் பல தாக்குதல்களை அந்த காசா என்கிளேவ்லேயே நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு சுஜையா, பெய்த் ஹானோன் இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நேற்று மட்டும் ஹமாஸோட கணக்குப்படி 180 இஸ்ரேலிய பிணங்கள் அள்ளி செல்லப்பட்டு இருக்கின்றன. 14 பேர் டிராப்ல விழுந்தவன் அங்கேயே கிடந்து செத்தான். இவங்க ரெஸ்கியூ பண்ண முடியல. அப்ப நத்தியானு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஏன்னா எல்லா இடிபாடுக்கு இடையிலையும் கிடந்த மக்களை காப்பாத்துனீங்க, எங்க இராணுவத்தினரை ஏன் காப்பாற்றவில்லை என்று கேட்டதுக்கு, அந்த பாலஸ்தீனியன் அந்த ஸ்பெஷல் ஹோம் டிஃபென்ஸ் ஃப்ரண்ட்னு இருக்கு பாருங்க, இவங்க தான் அந்த இடிபாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை காயம்பட்டவர்கள் எடுக்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கடா விட்ட, ஒரே தாக்குதலா நடத்திட்டு இருந்தேன், நாங்க குறுக்க போனா எங்களையும் கொள்வேன். உன்னுடைய டார்கெட் என்னன்னா ஜேர்னலிஸ்ட், எய்ட் ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு போறவங்க இவங்க தானே உன் டார்கெட்டு, அதனாலதான் நாங்க போகல. அவனை செத்தானோ இப்பமாவது உனக்கு அந்த வழி தெரியுதான்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு கொஞ்சம் கான்யூனிஸுக்கு ரொம்ப தூரத்துல கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸை தாக்கி இருக்கிறாங்க ஹமாஸு. அல் குட்ஸு, சாரா அல் குட்ஸும் சுஜையா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அங்கே சுற்றி அடிக்கிறாங்க. காசமும் அல் குட்ஸும் சேர்ந்து இந்த பக்கம் வராங்க, எங்க ரஃபா சைடு. அதை பார்த்து அந்த மக்கள் அங்கே கொண்டு வராங்க. அப்போ கான்யூனிஸுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு நம்ம மௌத்தாவுன்னு தெரிஞ்சுதான் வராங்க. என்னன்னா தரை வழியாக தான் தாக்கி அவங்களை அழிக்க முடியாத தவிர வான்வெளியிலிருந்து அந்த ஆப்ஷன் ஓப்பனாக தான் இருக்கு. அடுத்தது உலகம் முழுவதும் இருக்க ஹூத்திஸுடைய தாக்குதல், அமெரிக்காவினுடைய கப்பல்கள் தங்களுடைய கோல்ஸை மாற்றிக்கிட வேண்டிய தேவை விட்டது என்று சொல்கிறார். அது எல்லாமே பாபல் மந்தம் அங்கங்கெல்லாம் வர முடியல. எல்லா இடத்தையும் இன்னைக்கு இப்போ ஸ்பெஷலாக நிறைய செய்திகள், அதில் எல்லா கப்பல்களும் அங்கங்கே அப்படியே பிரிஞ்சு போயிட்டு நத்தியான்ஹூவுக்கு பதட்டம். இந்த அமெரிக்கா பேய் வந்துவிடும், அது உங்களை குதறி விடும்னு சொல்லக்கூடிய அந்த இது எடுபடாமல் போய்விட்டது. அது மேற்கரைக்கு வந்தால், மேற்கரையில் இந்த செட்டிலர்ஸ் கையில் துப்பாக்கிகளை கொடுத்து, வந்தேரிகள் என்ற கிரிமினல்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்து நிபுலஸில் பல இடங்கள்லையும் என்ன செய்கிறாங்க, தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். போராளிகள் 12 தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய செட்டிலர்ஸ் நேரடியாக காயம்பட்டிருக்கிறார்கள், சிலர் இறந்தும் இருக்கிறார்கள். இஸ்ரேலி மீடியா கேக் ஆர்டர் போட்டிருக்கு. அடுத்தது இஸ்ரேல் ஹட்ஸ் சொல்லியிருக்காரு, அதாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எஹியா சின்வர் இன்னும் ரொம்ப பாப்புலராக இருக்காரு யூரோப்பியன் யூனியன்ல. அவர் தங்களுடைய ஃபோர்ஸை எப்படி மோட்டிவேட் பண்ணாருன்னா, நம்ம காசாவை கைப்பற்றலன்னு சொன்னால் எஹியா சின்வர் மிகப்பெரிய இவராக காட்டப்படுகிறார். என்னடா அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு, அவருக்கு பேரால் இப்போ உன்னுடைய இராணுவத்தை உற்சாகமூட்ட வேண்டிய அளவுக்கு வந்தது என்று சொன்னால், எனக்கு என்னன்னா அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் தான், ஷஹீதுகளை இறந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், நாங்கள் உணவளிக்கிறோம், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள்னு சொன்ன மாதிரி இப்போ எஹியா சின்வர் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மனசில் வந்துட்டாங்கிறதான் இந்த இஸ்ரேல் ஹட்ஸோட இது. கிரீஸில் என்ன தெரியுமா, கிரீஸில் நான் டூரிஸ்ட்லாம் போனோம் பாருங்க, அந்த கப்பல்ல இருந்து இறங்கி லாகிக்கு போயிட்டான். ஆனால் வெளியில வர விடாம அந்த மக்கள் போராட்டம், அவங்க கன்ஃபைன்டாகவே இருக்கிறாங்க. அவனும் டூரிஸ்டாக போகல, அங்கே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் லாட்ஜஸ்ல இருந்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்வானோ போய் இடங்களை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண பணம் வச்சுருங்க, அது கிரீஸுக்கு தேவைப்படுது. அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கே குடியிருப்பானோ. கிரீஸும் சைப்ரஸும் இது யூதர்கள் மயமாகும், அதுக்குள்ளால இஸ்ரேல் காலி ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஆஸ்திரேலியா. நான் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனை செப்டம்பர்ல நடக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் ஜெனரல் சபையில் நாங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்.
நெதர்ல நார்வே ஒரு பெரிய வேலை செய்திருக்கு. அது இன்னைக்கு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட்லைனு. $2 ட்ரில்லியன், பில்லியன் இல்லை, மில்லியன் இல்லை, பில்லியன் இல்லை, ட்ரில்லியன் டாலரை இஸ்ரேலோட வெஸ்ட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஹூத்திஸோட தொடர் தாக்குதலில் அங்கே வெஸ்ட் பேங்க் பாதுகாப்பற்ற பூமியாக மாறிவிட்டது. ஆகவே நாங்கள் இந்த $2 ட்ரில்லியன் வேறு இடங்களுக்கு மாற்றுறோம். இது அரசாங்கத்தினுடைய சாவரின் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தினுடைய பணத்தை நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுறோம்னு சொல்கிறாங்க. $2 ட்ரில்லியன் இஸ்ரேலிய பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அவங்க 2 காரணம் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் வெளியில் மாற்றுறோம்னு. ஒன்று காசா வெஸ்ட் பேங்க் மேக்கரை ஹூத்திஸுடைய தாக்குதல் பாதுகாப்பாக இல்லை. இன்னொன்று காசாவில் நீ செய்யக்கூடிய கூட்டு படுகொலை தான் முதலில் எங்களிடத்தில் சில எதிர்கட்சிகளும் சில சோசியல் ஆக்டிவிஸ்டும் என்ன செய்தாங்க சொன்னாங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கிருந்து மாற்றணும்னு. இந்த 2 காரணங்களுக்காகவும் மாற்றுகிறோம். 63 கம்பெனியில் 11 கம்பெனி தவிர மீதி எல்லா கம்பெனியையும் மாற்றிட்டோம். மீதி உள்ள 11 கம்பெனியினோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் கண்டித்ததோடு மட்டுமல்ல, ஹமாஸை பாராட்டி இருக்காங்க. இப்படி படுகொலை செய்வர்களே உங்களுடைய லாங்குவேஜில் சந்தித்தாதான் அவர்கள் திருந்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். லெபனான ஈரானில் இன்னொரு வேலை நடக்கு. ஈரானுடைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் ஒன்று செய்து சைலண்டாக ஒரு பெரிய ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணி ஈரான் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈரான் பிஸ்னஸ் பீப்புள், அவங்கள பிக் டொனார்ஸ்ன்னு சொல்லாங்க, அவங்க எல்லாம் மூவ் பண்ணி ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க, ஹூத்திஸுக்கு கொடுத்துருக்காங்க. போராளிகள், காசா போராளிகளுக்கு என்ன ஒரு தொகையை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பணத்தை வசூலித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதனால் பணத்தை பற்றி கவலைப்படாமல் போரை தொடங்குகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நெத்தன்யாஹு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு சேவை என்னவென்று சொன்னால், காசாவை ஆக்குபை பண்ண உள்ளே போயிட்டான்னா இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இந்த ஒற்றுமை நிற்குதா அல்லது டிதராகுதான்னு பார்க்கலாம். ஆனால் ஈராக்கு, லெபனானு, ஈரான், ஹூத்திஸ் இவங்க வலுவாக அதை எதிர்ப்பார்கள். அந்த அடியில் ஓடி போயிடுவான். இப்போ ஹலீல் அல் ஹயா எகிப்தில் இருக்காரு. அவர் கொஞ்சமாவது அந்த எகிப்தை சைலண்ட் பண்ணாலே போதும், பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு நஷ்டம் வரும். இதனால் நம்ம சர்வதேச ரீதியாக நம்மளை எல்லாரும் கண்டிக்கிறாங்க மட்டுமில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போகுதுங்கிறதில்ல, நம்ம நாட்டிலேயே மக்கள் எல்லாம் போராடுறாங்க. பைலட்டு, தளபதிகள் எல்லாரும் நமக்கு எதிராக திரும்பிட்டான். நான் நினைச்சிட்டு விட்காவை கூப்பிட்டு, ஐயா இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்கிறதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.